என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை அஷ்டமியினுடைய இந்த வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன்னை காண வந்திருக்கின்றேன். உனக்கான நல்ல நேரத்தை உனக்கே கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இன்று உன்னை காண வந்திருக்கின்ற இந்த நேரம் என் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் பொழுதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்க இந்த வராகி முழுமையான ஆசிகளை உனக்கென கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிட நீ நினைக்கும் பொழுதெல்லாம், எப்பேற்பட்ட தருணங்களிலும் நமக்கான வெற்றியை நாம் பெற்றுவிடுவோம் என்று நீ உனக்குள் எண்ணுகின்ற உன்னுடைய அந்த நம்பிக்கை ஒன்றுதான் இதுவரையிலும் உன்னை இந்த வாழ்க்கையில் அழைத்து வந்திருக்கின்றது. இனியும் உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை புரிந்து உனக்காக உன் கைபிடித்து நடந்து கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் என்னை நீ ஒரு நொடி பொழுதும் விட்டுவிடக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்தையும் எந்த சூழ்நிலையையும் நான் நிச்சயமாக கடந்து உன்னை வாழ வைப்பேன். எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்குள் நீ சிக்கி தவித்தாலும் நிச்சயமாக உன்னால் அதன் முடிவினை காண முடியும் என்கின்ற நிலைக்கு நான் உன்னை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி வந்து இதுவரையிலும் நான் உனக்கு செய்தது என்னவென்று நீ யோசிக்கிறாயா? இத்தனை காலமும் நான் உன்னை தொடர்ந்து வந்ததும் உனக்காக நான் எடுத்துச் சொன்ன விஷயங்களும் இதுவரையிலும் உன்னை எந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்த்தால் இந்த வராகி அப்படி என்ன நல்ல நேரத்தை உனக்கு உருவாக்கி இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எல்லா நிலையிலுமே நமக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கை சில விஷயங்களை நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் அதை நம்மால் உணர்ந்து விட முடியாது. அதற்கு காரணம் நமக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களும் அதை எப்பொழுதும் உனக்குள் விதைத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களும். இந்த நன்றி கெட்ட உலகம் என்று நான் அடிக்கடி சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? அன்று உன்னால் மிக பெரிய பலன்களை பெற்றவர்கள்தான் இன்று அதே இடத்தில் நின்று உன்னை வேதனைப்படுத்துவார்கள். இன்று அதே இடத்தில் நின்று உனக்கு மிக பெரிய கஷ்டங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை மிக பெரிய கஷ்டத்திற்குள் ஆளாக்கி நிறுத்தி வைப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இதனால்தான் அம்மா எப்பொழுதுமே உன்னை உஷாராக இருக்கச் சொல்கின்றேன். யாரோடு பேசுகிறோம், நாம் என்ன பேசுகிறோம், இதனால் நமக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நாம் எப்பொழுதும் சற்று கவனமாகவே வைத்திருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற இது போன்ற எண்ணங்களும் நம்மை சூழ்ந்து வருகின்ற இது போன்ற விஷயங்களும் என்றாவது இந்த வாழ்க்கையில் நமக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த நிலை கடந்த என் பிள்ளை நீ வந்து விடுவாய். இனிமேல் எப்பொழுதும் நீ என்னுடைய குழந்தையாக இந்த வாழ்க்கையை வழிநடத்தி வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையை, ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியினுடைய ஒரு பகுதி. நம்பிக்கை என்பது அந்த வெற்றியோடு உன்னை தேடி வரும். மனது உன்னை கட்டுப்படுத்துவதற்கு முன்பாக உன்னுடைய மனதை நீ கட்டுப்படுத்திவிடு. நீ நிறுத்தாத வரை எவ்வளவு மெதுவாகச் சென்றாலும் பரவாயில்லை, உன்னுடைய இலக்கை நீ நிச்சயமாக பின்வாங்கி விடாதே. என் குழந்தையே, தைரியம் என்பது என்ன தெரியுமா? அது உனக்குள் இருக்கின்ற பயத்தை விட ஒரு படி மேலானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஊக்கம் என்பது அனைவருக்கும் முக்கியமான ஒரு உந்துதலாக அமையும். அந்த வகையில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்கள் உன்னை எப்பொழுதும் ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருந்து நீ பின்வாங்கி விடாதே. யார் என்ன சொன்னாலும், யார் எப்படிப்பட்ட விஷயங்களை நடத்தினாலும் அதிலிருந்து உன்னுடைய சந்தோஷத்தை நீ இழந்து விடாதே. என் குழந்தையே, நல்லவராக இருப்பது நல்லதுதான். ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராக இருப்பது மிகவும் ஆபத்தான விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே.
நேற்று செய்ய வேண்டிய விஷயத்தை இன்று செய்தால் நீ சோம்பேறி. இன்று செய்ய வேண்டிய விஷயத்தை நீ இன்றே செய்தால் நீ மிகவும் சுறுசுறுப்பானவர். நாளை செய்ய வேண்டிய விஷயத்தை இன்றே செய்துவிடலாம் என்று நீ நினைத்தால் நீதான் மிக பெரிய வெற்றியாளன் என்பதனை மறக்காதே. எந்த இடத்திலும் தயங்கி விடாமல், எப்பொழுதும் சோர்ந்து விடாமல், நமக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ தொடர வேண்டும். எதிலுமே பின்வாங்கி விடுவதோ, எந்த இடத்திலும் உனக்கான சந்தோஷத்தை நீயாகவே தொலைத்து நிற்பதோ நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலத்தை அது கேள்விக்குறியாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்தது போதும். என் பிள்ளையே, இனி நடக்கப் போவது அத்தனையும் உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நான் உறுதியாகச் சொல்கின்றேன். இந்த வாழ்க்கையில் யாரையும் அவ்வளவு எளிதில் குறைவாக எடை போட்டுவிடக்கூடாது. உலகத்தையே மூழ்கடிக்க இந்த கடலால் முடியும். ஆனால் அதே கடல் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடித்து விடாது. அதனால்தான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி இருக்கின்ற யதார்த்தமான விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதும் போல உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை கொண்டு நீ பெறுகின்ற வெற்றி எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. தான் மட்டும் முன்னேறினால் முயற்சியாளன். தன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஒருவன் முன்னேற வைக்கிறான் என்றால் அவனை விட வெற்றியாளன் இங்கு வேறு யாரும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது இந்த வாழ்க்கையை ஒரு வெற்று காகிதமாகத்தான். அதில் எழுத வேண்டுமா, வரைய வேண்டுமா, அல்லது கிறுக்க வேண்டுமா, அல்லது அந்த காகிதத்தை கிழித்து விட வேண்டுமா என்பது எல்லாம் உன்னுடைய கைகளில் தானே இருக்கின்றது. ஒரு சிலர் நல்லபடியாக எழுதி அந்த காகிதத்தை அழகானதாக மாற்றிவிடுகின்றார்கள். ஒரு சிலர் அழகான படம் வரைந்து அதை அவர்களினுடைய வாழ்க்கையைப் போலவே நல்லபடியாக பார்த்து கொள்கிறார்கள். ஒரு சிலர் கிறுக்கி விடுகின்றார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை பல கேள்விக்குறியான விஷயங்களை உருவாக்கி விடுகின்றது. இன்னமும் ஒரு சிலர் அதனை கிழித்து தன் வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள். எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் நின்று தன்னுடைய வெற்றியை எதிர்பார்க்கின்றவர்கள் எப்பொழுதும் தோல்வியை பெறமாட்டார்கள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து தனக்கு வேண்டிய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஒருவர் அடைய நினைக்க வேண்டுமே தவிர ஏனோ தானோவென்று இந்த வாழ்க்கையை ஒருபோதும் வாழ்ந்துவிட்டு செல்ல யாரும் நினைத்துவிடக் கூடாது. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செய்கின்றவர்களுக்கு வெற்றி தானாக தேடிச் செல்லும் என்பதுதானே உண்மை. நீ எந்த அளவிற்கு வெற்றிகரமாக இருக்கிறாய் என்பது, உன்னுடைய உடலையும் மனதையும் உன்னால் எந்த அளவு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பதனை சார்ந்தது. உன் மனது நீ சொன்னபடி நடக்க வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு அது நீ சொல்கின்ற விஷயத்தில் முடிவுகளை எடுக்க வேண்டும். உன்னுடைய உடல் கட்டுப்பட்டு நிற்க வேண்டும். தேவையில்லாத நோய்களுக்குள் அது தூக்கி சுமக்க தயாராகிவிடக் கூடாது. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நீ உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை நீ நிச்சயமாக நிலையாக புரிந்து கொள்ள தயாராக இரு. என் பிள்ளையே, உன்னிடம் யாராவது வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து என்ன சாதித்து விட்டாய் என்று கேட்டால் நீ அதற்கு தைரியமாக பதில் சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா? உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதே இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைதான் என்று நீ அவர்களிடத்தில் சொல்லிவிட வேண்டும். என் குழந்தையே, உனக்காக நீ ஆறுதல் சொல்லிக்கொண்டால் பிறரின் ஆறுதலும் அனுதாபமும் ஒருபோதும் உனக்கு தேவைப்படாது. மற்றவர்களினுடைய ஆறுதலை தேடித்தான் வாழ்க்கையில் இந்த நிலையில் இருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. தன்னைத்தானே கேள்வி கேட்டு கொள்ள எந்த மனிதனுக்கு தெரிகின்றதோ அவன் மற்ற மனிதர்களையும் விமர்சனம் செய்வது கிடையாது. மற்ற மனிதர்களின் விமர்சனங்களையும் ஒருபோது ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை இருந்தால் போதும். அதுவே உனக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே,
தோல்வி என்கின்ற ஒரு தீ உன்னை துரத்தினாலும் கொளுத்தினாலும் சரி என் பிள்ளை, அதிலிருந்து நீ மீண்டு எழ வேண்டும். நிச்சயமாக அந்த திறமை உனக்குள் இருக்கின்றது. எல்லா நிலையிலும் உன்னால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதிக்க முடியும். அப்பேற்பட்ட திறமை உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. அடுத்தவர்கள் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படித்தான் என்கின்ற முடிவுக்கு யாரும் வந்துவிடக் கூடாது. அப்படி செய்வதாக இருந்தால் உனக்கு எதற்கு அந்த மூளையை தெய்வம் கொடுத்திருக்கிறது என்பதனை யோசிக்க வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, ஆறுதலே இல்லாமல் நீ அழுது முடித்த பிறகு உனக்குள் ஒரு தன்னம்பிக்கை வரும் தெரியுமா? அந்த தன்னம்பிக்கையை விட மிக பெரிய வலிமையான விஷயம் உன் வாழ்க்கையில் வேறெதுவும் கிடையாது. அதனால் எப்பொழுதும் அதனை நீ உன் வசமாக்கிட முயற்சிகளை செய்ய வேண்டும். எப்பொழுதும் இந்த தன்னம்பிக்கை கொண்டு ஒரு வெற்றியை நோக்கி பயணம் செய். நிச்சயமாக அந்த வெற்றியை உன்னால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீயே தெரிந்து கொள்வாய். யாருக்காகவும் இங்கு எதையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. யாருடைய வாழ்க்கையிலும் எதையும் நடத்தி நீ எந்த ஒரு பெயரையும் பெற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறதோ அதனை நீ கவனமாக பெற்றுக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய பல உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல உண்மைகளை தேடி இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களை நான் அறிவேன். இனியும் இது இப்படியே தொடராமல் நீ விரும்பியபடி உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க வேண்டும். நீ எப்படி வாழ்வாய் பார்த்து விடலாம் என்பவர்களுக்கு மத்தியில் நான் இப்படித்தான் வாழ்கிறேன் என்று நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இனி உனக்கான வெற்றியை நீ உறுதிப்படுத்தி கொடுக்க நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான நம்பிக்கை உறுதியாகும்படி எந்நாளும் இந்த வராகி உன்னை வழிநடத்துவாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி இந்த சூழ்நிலைகள் இனி உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து இந்த பொழுது, இந்த ஆடி வெள்ளிக்கிழமையின் பொழுது உனக்கான வெற்றி பொழுதாக நிச்சயமாக மாறுவதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சாதகமாக மாற வேண்டிய நேரம் வந்து விட்டது. இனி நடந்து முடிந்ததற்கெல்லாம் எதையும் நினைத்து கலங்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நடக்கக்கூடிய விஷயத்தில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் வரை எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு ஏமாற்றங்களை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களை உன் வசமாக்கி நான் தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதுமல்லவா? நன்மைகளை நல்லபடியாக நான் மாற்றி தருகின்றேன். இந்த சூழ்நிலைகளை நிச்சயமாக நான் உன் வசமாக்கி தருகின்றேன். வராகி சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. உன் வராகி நான் சொன்ன சொல்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் எல்லா உண்மைகளையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தோல்விகளை நீ தழுவப் போகிறோம் என்று எண்ணுகின்ற நேரத்தில் உனக்கான வெற்றியை அந்த இடத்தில் நின்று சொல்லி அடிப்பாள் இந்த வராகி என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் உன்னை கைவிடுகின்ற ஒரு நிலை வந்தாலும் அம்மா உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். நீ விரும்பியபடி உனக்கான மகிழ்ச்சியை நான் உறுதியாக என்றும் உன் வசமாக்கி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எதற்கும் நீ தயங்காமல், எந்த நிலையிலும் வருந்தாமல் உன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை நீ என்னிடத்தில் இருந்து நிறைவாக பெற்றுக்கொள். அது போதும். இது ஒன்றே உன்னை நிச்சயமாக பேரதிசயத்தை நோக்கி நல்லபடியாக வாழ வைத்துவிடும். நீ என் மீது கொண்ட நம்பிக்கை உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்து விடாதே. அவ்வளவு சுலபமான வாழ்க்கையில் அல்ல என் பிள்ளை நீ வாழவில்லை. உன்னை சூழ்ந்து வருவது எல்லாமும் அத்தனை தீய விஷயங்கள். இதையெல்லாம் கடந்து நீ வாழும் பொழுது
இந்த வாழ்க்கை மேலும் பல அதிசயங்களை உனக்கு நடத்தும் அல்லவா? எதற்கும் துணிந்து நில். நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது கிடைத்தே தீரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.